வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதிக முட்டையிடக்கூடிய BV 380 கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்பான தகவல்களை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த கோழி இனங்களோட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு என்னென்னா, நம்ம நாட்டுக்கோழிகள் போன்றே பழுப்பு நிறம் முட்டையிடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த இனங்கள் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கிய இனங்களாக இருக்குங்க. இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இனங்கள்ங்க. தனியார் நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டாலோ இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாமல் உலக லெவலில் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இனங்களை. இது எங்கே உருவாக்குனாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெங்கடேஸ்வரா ரிசர்ச் அண்ட் பிரீடிங் ஃபார்ம்லாம் அங்கே உருவாக்குறாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு பெரிய லெவலில் வளர்க்குறதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இனங்கள் பழுப்பு நிறமாக இருக்குங்க. ஒற்றை குண்டை அமைப்பு கொண்டதுங்க. கால்கள் குட்டையாக தடிமனாக இருக்குங்க. பொதுவாக இந்த இனங்களை கூண்டு வளர்ப்பு முறையெல்லாம் பெரிய லெவலில் வளர்க்குறாங்க. முட்டை பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும், பழுப்பு நிறமாக. ஆனால் அதே நேரத்தில் நம்ம நாட்டுக்கோழி முட்டைகளோட பெரிய லெவலில் சைஸ் வருங்க. இந்த இனங்களை எப்போ முட்டையிட ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா, 140லேருந்து 148 நாளுக்குள்ளே முட்டையிட ஆரம்பிக்குங்க. வருஷத்துக்கு எவ்வளோ முட்டைகள் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, 280லேருந்து 308 முட்டைகள் வரைக்கும் கொடுக்குங்க. சில நேரம் இதை விட அதிகமாக கூட கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதாங்க. முட்டைகளோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 58லேருந்து 63 கிராம் வரைக்கும் அதிகபட்ச வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனாலேயே இந்த இனங்கள் ரொம்ப சிறப்புமிக்கதாக இருக்குங்க. இந்த இனங்களோட முட்டைகள்லேயும் அதிக அளவில் புரத சத்து போன்ற எண்ணற்ற வகையான சத்துக்கள் இருக்கனால இந்த இனங்களில் நிறைய நபர்கள் விரும்பி வளர்க்குறாங்கன்னு சொல்லலாங்க. முட்டைக்கோழிகளை வணிக ரீதியாக வளர்க்குறதுக்கே ஒரு ஏற்ற இனங்களாக இருக்கனால இந்தியா முழுவதும் ரொம்ப ஃபேமஸான ஒரு இனங்களாக இருக்குங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.